எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல கேள்வியே பதிலானால் கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். வீட்ல ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறா சிந்து. சிந்து தன்னை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள பல எண்ணங்களை ஓட்டிட்டு இருக்கிறா. அது சந்தோஷமா, வருத்தமா, கோவமா, இல்ல பயமான்னு தெரியல. அவ கண்ணெல்லாம் செவந்து இருக்க, விரிஞ்ச முடியோட கண்ணாடியில் தன்னை பார்த்துட்டு இருக்கிறா. பார்த்துட்டு தனக்கு தானே பேச ஆரம்பிக்கிறா. ஏன் சிந்து, ஏன், என்னாச்சு? நீ பண்ணது அப்படி ஒன்றும் தப்பு கிடையாது. நீ சரியாக தான் பண்ணியிருக்க. இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது. நல்லா விளைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கலைகள் மாதிரி இவங்கெல்லாம். அந்த கலையை பிச்சு எரியணும். நீ கவலைப்படாத. நீ பண்ணது சரிதான். எத்தனை கொடுமைல்ல. பொண்ணு ஆண் அப்படிங்கிறது வெறும் உருவத்தால் மட்டும்தான். அதுவும் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் கொடுக்கறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு பெண்ணோட உறுப்பை மட்டும், பெண்ணோட உடம்பை மட்டும் இவ்வளோ கொச்சையாக பார்க்குறாங்க? கற்பு கற்போன்னு சொல்லி நம்மளை ஏன் இந்த ஆண்கள்கிட்ட கோழையாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க? ஒரு முறை கற்பை இழந்துட்டோம்னா, தெரியாதனமாக வேற ஒருத்தர் செய்கிற தப்புனால இழந்துட்டோம்னா நாமே கூனி குறுகி இருக்கிறோம். இந்த சொசைட்டியே இப்படி இருக்கு. சிந்து தனக்குத்தானே பேச ஆரம்பிக்கிறா. கூடவே அவளுக்கு சில ஞாபகங்களும் வர ஆரம்பிக்குது. சிந்து 10 வயசு. ஸ்கூல் முடிஞ்சு வரும் பொழுது அவ வீட்டுக்கு வழியில இருக்கக்கூடிய ஒரு பேக்கரி, அந்த பேக்கரியில வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் கேக் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கழிவை போடுறதுக்காக அந்த பேக்கரிக்கு பின்னாடி பக்கமா வந்து கொட்டுவான். அந்த வழியா தான் சிந்து நடந்து வருவான். என்னமோ நிறைய இடங்கள் இருக்குதான். ஆனா அப்பத்த காலகட்டத்துல இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை யாரும் உத்து நோக்கல. இருந்தாலும் நடந்துட்டு இருந்திருக்குது. சிந்து ஒவ்வொரு முறையும் ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுதும் அவன் கரெக்டா அதே நேரத்துக்கு அந்த கேக்கினுடைய வேஸ்ட்டை கொட்டு வர, அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யறதுக்காக வெளியில வர, சிந்து வரதை பார்த்துட்டு வேகமா ஓடி போய் சிந்துவை அப்படியே தூக்கிடுவான். தூக்குறானா? அவன் கை என்னமோ 2 கால்களுக்கு இடையில போட்டுதான் தூக்குவான். இதை பார்த்து சிந்துவுக்கு முதல்ல 2 நாள் அப்படி ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஆனா போக போக ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிட்டு கீழே மேலேன்னு பார்க்க ஆரம்பிச்சான். 10 வயசு பொண்ணு, குழந்தை. அந்த குழந்தையோட உடம்புல அவன் அப்படி என்னத்தை தான் பார்த்துருப்பான்? அவளுக்கு வித்தியாசமா தெரிய வீட்டில் சொல்றதுக்கு பயம், மனசுக்குள்ளேயுமே பல கேள்விகள். இருந்தாலும் அவ வழியை மாத்திட்டா. 2-3 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஏரியாக்கே போகக்கூடாதுன்னு வழியை மாத்திக்கிட்டா. ஆனா அவையே வழியை மாத்திக்கணும்? தப்பு அவ பண்ணலையே. இந்த கேள்விகளோட மனசுக்குள்ள எத்தனையோ நாட்கள் வந்துட்டு போயிருக்குது. அவ்வளோதானா? 11th 12th படிக்கும் பொழுது பஸ்ஸில் போயிட்டு வரணும். நிறையா நாள் நிறையா பேர்த்தினால உடல்ல பல இடங்கள்ல சீண்டல்களை தீண்டி தான் மட்டும் இல்லாம தான் தோழிகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்னதான் வழி? அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னதுதான், தற்காப்பு கலையை கத்து வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு. தற்காப்பு கலை அப்படின்னா சிலம்பம், கராத்தே, இந்த மாதிரி தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கான எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு நினைச்சா. அதே மாதிரி கராத்தே, சிலம்பம் எல்லாத்தையும் காலேஜ் டைம்லேயே கத்துக்கிட்டா. டான்ஸ் தான் தன்னுடைய எல்லாமேன்னு முடிவெடுத்தவ டான்ஸ் அகாடமியில சேர்ந்தா. முதல்ல சேர்ந்த டான்ஸ் அகாடமியில டான்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவ சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சா. ஒரு நாள், ஏமா சிந்து, இன்னைக்கு நைட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கு, நீ இங்கேயே இரு. நமக்கு பிடிச்ச வேலை இல்லையா, அவ இருக்காமையா போயிடுவா. அன்னைக்கு நைட்டு சிந்து அங்கதான் இருந்திருக்கா. 7 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடலான்னு சொன்ன கூட வேலை செஞ்ச டான்ஸ் மாஸ்டர்ஸ் 2 பேரும் 7 மணிக்கு அவளை கிளம்ப விடல. அந்த டான்ஸ் அகாடமிலேருந்து எல்லாருமே கிளம்பி போனதுக்கு அப்புறமும் சிந்து மட்டும் ப்ராக்டிஸ்ல இருந்தா. கூட வேலை செய்யற, கூட நல்லா பேசுறவங்க என்ன பண்ணிட போறாங்க, நம்ம கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனா அன்னைக்கு நைட்டு அதுவும் முறிஞ்சு போச்சு. என்னதான் கராத்தே, சிலம்பம் எல்லாம் கத்திருந்தாலும் 2 பேத்துக்கிட்டனால அவனால சமாளிக்க முடியவே இல்லை. சிந்து அந்த வயசுல தன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் இழந்தா. அவங்க பாட்டிக்கு எந்திரிச்சு சிந்துகிட்ட வெளியில சொன்ன போட்டோ வச்சிருக்கோம், கண்டிப்பா நிச்சயமா உறுதியா சோசியல் மீடியால போட்டுருவோம், நாங்க எதுக்கும் பயப்பட மாட்டோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மிரட்டல் அவ மனசுக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நைட்டெல்லாம் அந்த அகாடமிலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சா. வெளியே போகும்போது தான் வீடுமே அடுத்து காலையில எல்லாரும் வந்துருவாங்கிறது ஞாபகம் வர, தன்னைத்தானே இந்த உலகத்துல இருந்து ஒழிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா. உள்ள போனவ அம்மா, அப்பா, தங்கச்சி யார்கிட்டையும் சொல்லாம கதவை சாத்திட்டு ரூம்லயே இருந்தா. சிந்து, என்னம்மா
அம்மாவோட கேள்வி, அப்பாவோட கேள்வி, தங்கச்சியோட கேள்விகளுக்கு அவட்ட இருந்த ஒரே பதில், டான்ஸ் ஆடி ஆடி ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் லீவ் போட்டேன், 1 வீக் கழிச்சு தான் போவேன். ஆனா அதுக்கப்புறம் அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. யார்கிட்டயும் பேசல. உள்ளுக்குள்ளேயே கூனி குறுகிட்டு இருந்தா. அம்மா அப்பா 2 பேருமே, சிந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், தங்கச்சி வீட்ல இருக்கா, வந்து என்னன்னு பேச்சு துணைக்கு உட்காரு, சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்கா சொல்லிட்டு அம்மா அப்பா போனதுக்கு அப்புறமே பெட்லயே படுத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. யார்கிட்டயாவது சொல்லலாமா, அப்படி சொல்லி அந்த 2 ராஸ்கலுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாமாங்கிற என்ன மனசுக்குள்ள வந்தாலும், வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களே அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, மறுபடி கூனி குறுகி உட்காந்துருக்கிறா. திடீர்னு வீட்டு வாசல்ல சைக்கிள் வந்து நிக்கவே டக்குன்னு சத்தம் கேட்டு எந்திரிச்சு உட்கார்றா. ஐயோ, தங்கச்சி தனியா இருக்கிறா, தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எந்திரிச்சு பெட்ரூம்ல இருந்து வேக வேகமா வெளியில வர, சைக்கிள் அங்க நிக்காம போக, அவ வந்து கதவை சாத்திட்டு தங்கச்சியை பார்த்து, கதவை சாத்த மாட்டியா, நான் கதவை சாத்தது இருக்குதும், நீ இப்பதான் கதவை திறந்திருக்க, படிச்சுட்டு இருக்கக்கூடிய தங்கச்சியை பார்த்து, என்ன கூட கூட பேசிட்டு இருக்கிற, என்னக்கா ஆச்சு உனக்கு, நீ இப்படி இருக்கவே மாட்டியே, எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுக்கா. தங்கச்சி அப்படி கேட்டுக்கிட்டே பக்கத்துல வர, சிந்துவோட மனசு உருகி போய் இருக்கவே உடஞ்சு போய் நிக்கிறா. யாராவது என்னன்னு கேட்க மாட்டாங்களான்னு இருந்தவளுக்கு தங்கச்சியோட வார்த்தை, இன்னொன்னு அம்மா அப்பா இல்லாதது ரொம்ப தைரியமா இருந்துச்சு. மறுபடியும் சிந்து பக்கத்துல வந்து தங்கச்சி அவளோட 2 தோள்களையும் தொட்டு, என்ன பிரச்சனை, டான்ஸ் அகாடமியில் யாராவது டான்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நாங்களாம் உங்க கூட இருக்கிறோம், நீ விட்டுட்டு வேற டான்ஸ் அகாடமிக்கு போ, நமக்கு என்ன ஆயிரப்போகுது, இந்த சிதம்பரத்துல இல்லாத டான்ஸ் அகாடமி என்ன, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில போகக்கூடாதுலாம் நினைக்காத, வெளியில கூட போய் படி, உனக்காக நாங்களாம் இருக்கிறோம்ல, என்னாச்சு சொல்லு. தங்கச்சியோட அழுத்த குழுக்கள் அவ கண்ணுல இருந்து தார் தாரையா தண்ணி வர வச்சுச்சு. கீழே உட்காந்து உடஞ்சு அழுகிறவளை பார்த்து பயந்து போன தங்கச்சி, அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டா, வேண்டான்னு தலையாட்டிட்டு 15 நிமிஷம் விடாம அழுகிறா. என்னாச்சுக்கா, என்ன விஷயம், நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, அவ தங்கச்சி கண்கள்லயும் தண்ணி தார் தாரையா நிக்குது. அக்கா, என்ன, நீ தானே சொல்லியிருக்க நாம தைரியமா இருக்கணும் அப்படின்னு, நீயே அழுதுட்டு இருந்தா இதுக்கு மேல என்ன வாழ்க்கை இருக்கு, ஏக்கா, ஒரு ஆண் தேவையில்லாம தன்னோட நப்பாசைக்காக, கேவலமான ஒரு ஆசைக்காக ஒரு பெண்ணோட உறுப்பை பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னா, அந்த பெண் தன்னோட வாழ்க்கையை இழக்கணுமா, இந்த கேள்வி நீ தானக்கா என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கிற. இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் முடங்கி போங்காட்டி தான் இவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னக்கா கற்பு, என்னக்கா ஆயிட போகுது, மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஆகும், அதுக்கு தான் இங்க நிறைய வசதிகள் இருக்குதே, எவனோ ஒருத்தன் துப்பிட்டு போன எச்சைக்கு நீ ஏக்கா தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்கிற, தப்பு பண்ணவன் டான்ஸ் அகாடமியில 1 வாரமா சந்தோஷமா இருக்கான், ஆனா நீ வீட்டுல கூனி குறுகிட்டு இருக்கிற. இந்த மாதிரி தப்புகள் பண்ணும் பொழுது பாதிக்கப்படுறவங்க பெரிய தண்டனையா கொடுக்காதனால தான் அவனுங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லக்கா, நீ எதுக்காக அழுகுற, எல்லாத்தையும் நாம பாத்துக்கலாம், நீ தைரியமா இரு. அன்னைக்கு அவ சின்ன பொண்ணுதான் இருந்தா, அவ வார்த்தைகள்ல 100க்கு 100 உண்மை இருந்துச்சு. எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு நாம ஏன் தேவையில்லாம பலிகடாகணும். 1 வாரம் கழிச்சு தங்கச்சியோட வார்த்தைகளை கேட்ட அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி, அவள் அதுக்கெல்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு, வேணுங்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. தன்னுடைய டான்ஸ்க்கான பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அதே டான்ஸ் அகாடமிக்கு போறா, ரொம்ப தைரியமா. அந்த ஆம்பளைங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு அவளுடைய வேலைகளை பார்க்கறா. காலையில வருவா, மதியம் 2 ஹவர்ஸ் மட்டும் எங்காவது போவா, திரும்ப வருவா, சாயங்காலம் டான்னு 6 மணிக்கு அங்கிருந்து கிளம்பிடுவா. இப்படியே 15-20 நாள் கடந்து போகுது. கரெக்டா 1 மாசம் கழிச்சு 2 பேரும் ஒரு கேபின்ல உட்காந்து பேசிட்டு இருக்க, அந்த கேபின்குள்ள தனியா போகிறா சிந்து. கரெக்டா அப்ப மணி 7. 7 மணிக்கு உள்ள வந்த சிந்துவை பார்த்து, என்ன சிந்து, நாங்க தூண்டி விட்டுட்டோம், உனக்கு ஆசை தீரலையா என்ன, அதனால தான் வந்திருக்கியா. 2 பேரும் பக்கத்துல போய் நின்ன அவ 2 பேர்த்தையும் பார்த்து, ஏண்டா, உங்களுக்கு பொண்டாட்டி அம்மா புள்ள எல்லாரும் இருக்காங்க தானே, ஏய் இந்த மாதிரிலாம் பேசுன, என்னடா இருக்காங்களான்னு கேட்டவுடனே கோவப்படுறீங்க, அவங்களும் பொம்பளை தானே, எனக்கு இருக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமே. ஏய், எங்க அம்மா பொண்டாட்டி பொண்ணை பத்தி பேசின மரியாதை அவ்வளோதான். என்னடா, மற்றவெல்லாம் உடம்பு, உன்னை சார்ந்தவங்க மட்டும் பொண்ணா, இதே நிலைமை உன் பொண்ணுக்கோ பொண்டாட்டிக்கோ, ஏன் உன் அம்மாக்கோ நடந்தா நீ என்னடா பண்ணுவ. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற, பேசுறதுக்கே உனக்கு இப்படி இருக்கே, எனக்கு எப்படி இருக்கும். உங்க 2 பேர்த்துக்கு கடைசியா ஒரு வார்னிங் சொல்றேன், நீ 2 பேரும் நாளை காலிலேருந்து இந்த டான்ஸ் அகாடமிக்கு வரக்கூடாது. நான் உனக்கு பெரிய மன்னிப்பா கொடுக்குறேன். நீங்க 2 பேர் இந்த டான்ஸ் அகாடமிக்கு நாளை காலையில வந்தீங்க அப்படின்னா அடுத்து என்னுடைய ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஏய் என்ன, எங்கிட்ட இருக்கிற வீடியோ உனக்கு தெரியாதா,
ம் தாராளமா போடு. கேவலம் என் உடம்ப ஒருத்தன் பார்த்து என்னை தப்பா நினைப்பானா நினைச்சிட்டு போறான். இந்த உலகத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு மட்டும்தான் இந்த உறவு காமத்துல சேரும். மீதி எல்லாத்துக்கும் ஒரு அம்மாவா, ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, ஒரு பிள்ளையா தான் பார்க்க தோணும்னு நான் நினைச்சிட்டு போறேன். மத்தவன் என்னை எப்படி பார்த்தானா எனக்கு என்ன கவலை? நான் பிறந்தப்ப என்னை டாக்டர்ஸ், நர்ஸ் பார்க்கலையா? சின்ன வயசா இருக்கும் பொழுது வேற யாரும் பார்க்கலையா? இப்போ உடலமைப்பு நிறைய மாறி இருக்குந்தான். ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாம போய் என் அப்பாவோ, தங்கச்சியோ, இல்லை என் அம்மாவோ, ஏன் எனக்கு ஒரு அண்ணன் இருந்து தம்பி இருந்து பார்த்துருந்தா என்னை அசிங்கமாவும் பார்த்துருப்பாங்க. உண்மையான ஆம்பளை என்னை அப்படிதான் பார்ப்பான். உங்களை மாதிரி தருதலைக, அம்மா பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட வித்தியாசம் தெரியாத பிசாசுக என்ன தப்பா பார்க்கும். கேவலம் ஒரு உடம்ப பார்த்து ஒருத்தர் என்ன தப்பா நினைக்கிறானா நினைச்சிட்டு போறான். அப்புறம் நீ அப்படி ஒருவேளை அப்லோட் பண்ணன அப்படின்னா நீ 2 பேர் தான் என்ன பண்ணுனன்னு சொல்லி எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டி உன் அம்மா உன் முன்னாடி அடிச்சு சொல்லுவேன். டெஸ்ட் எடுத்தாலும் நான் ரெடி ஆயிடுவேன். நீ 2 பேர் ரெடியா இருந்தா இப்பவே அப்லோட் பண்ணு. நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கேன் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில 2 பேரும் எந்தவித பயம் இல்லாம வராங்க. அன்னைக்கும் அதே மாதிரி நாள் கழியுது. ஆனா இப்ப மீட் பண்றது 8 மணிக்கு. 8 மணிக்கு 2 பேரும் அதே கேபின்ல உட்காந்துருக்க. அவங்க போட்ட பிளானே வேற. ஆனா உள்ள போனவ அவங்க 2 பேத்துக்கு நடுவில் நின்றுருக்க. 2 பேரும் அவளை பிடிக்கலான்னு சொல்லிட்டு ரெடியா நிக்கிறாங்க. ஆனா அவ தன்னோட 2 கையையுமே மடக்கி 2 பேத்தினுடைய அடி வயிற்றுலையுமே ஒரே குத்தா குத்தரா. அவ்வளவுதான், சுருண்டு கீழே விழுந்துடுறாங்க. சுருண்டு கீழே விழுந்த 2 பேத்தையும் பார்த்து, தற்காப்பு கலைகள் எனக்கும் தெரியும். ஆனா ரொம்ப பெரிய தற்காப்பு கலை நான் உனக்கு கத்து வச்சிருக்கேன். வர்ம கலை. 1 மாசம் கேப்ல எங்க போறேன்னு தெரிஞ்சிங்கல்ல. எல்லாத்தையும் படிச்சு பெஸ்டான ஒரு ஆள்கிட்ட ரொம்ப நாள் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். இது உங்க 2 பேத்துக்காக தான். அடி வயித்துல குத்துறனே ஒரு அடி. காரணம் என்னன்னு தெரியுமா? இனிமேல் உங்க 2 பேத்துக்கு ஆண்மையே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவீங்க சொல்லிட்டு மறுபடியுமே 2 பேத்துக்கும் கையில ஒரு வர்ம பாயிண்ட பார்த்து குத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் 2 பேர்த்தோட ஃபேமிலிக்குமே விஷயம் தெரிய வருது. ஏன் எதுக்குங்கும் பொழுது 2 பேர்த்தோட ஃபேமிலிக்கான உண்மையுமே அவ சொல்லறா. குடும்பத்துல எக்கச்சக்க பிரச்சனைகள் நடக்குது. அதுக்கப்புறமா தான் அங்கேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் டான்ஸ் அகாடமியில ஜாயின் பண்றா. இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல அவளுடைய கண்ணுக்கு வந்துட்டு போயிருது. அவளுக்காக ஃபேமிலியே இங்க மாறிட்டாங்க. தங்கச்சி கூட காலேஜ் சேர்ந்துட்டா. தனக்கு தன்னுடைய டான்ஸ் அகாடமியில் நடந்த மாதிரி கொடுமைகள் இப்ப கேஷவ்னால அங்க இருக்கக்கூடிய நிறைய பொண்ணுங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அதுல முக்கியமா நடக்கிறது அகிலாவுக்கு. அகிலாவை எப்ப பார்த்தாலும் நோண்டிட்டு இருக்கதை அவன் கவனிச்சு அகிலாவிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட சிந்து இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவெடுத்து தன்னுடைய சூழ்நிலையை சாதகப்படுத்திக்கிட்டா. வினையை கொண்டது யாருன்னு தெரியாது. ஆனா வினையை கொண்டது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு கேஷவ் ரொம்ப ஆர்வமா இருக்க தெரிஞ்சுக்கிட்ட சிந்து அன்னைக்கு கேஷவோட நம்பருக்கு வேற ஒரு ஆளா ஃபோன் பண்ணி தன்னோட செட்டிங்ஸ்ல வாய்ஸை சேஞ்ச் பண்ணி அவங்க வர வச்சு வர்மக்கலை மூலமா கேஷவை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டா. கேஷவ்னால இப்போ ஒரு பிணமா மட்டும்தான் வாழ முடியும். ஒரு பெண்ணை சீரழிக்கணும்னு நினைச்சு அந்த பெண்ணை ஏதேதோ வழிகளில் பிளாக்மெயில் பண்ணி பண்றவனுக்கு இந்த மாதிரி தண்டனை. ஆனா இதை ஒருத்தரே பண்ண முடியாது இல்லையா? எல்லா பெண்களும் துணிஞ்சு தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அநீதிகள் தட்டி கேட்டு தங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லா விதமான கெட்டதையுமே தடுத்து நிறுத்தி அநீதிகளுக்கு ஆப்போசிட்டா இருந்தோம்னா மட்டும்தான் எல்லாருமே இதுல ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு மட்டும் நடக்கல, ஒரு சில ஆண்களுக்கும் நடக்குது. ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலுமே குற்றவாளிகளை தண்டிச்சோம்னா மட்டும்தான் குற்றங்களுக்கு வழி கிடைக்கும்னு சிந்து தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு, சிந்து நீ பண்ண சரி. ஏதேதோ செஞ்சவன்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொண்ணை காப்பாத்தின நீ இந்த உலகத்தில் இருக்கலாம் சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு எந்திரிச்சு தான் பெட்டுக்கு போறா. எஸ்பியோட முன்னாடி நின்றுட்டு ரிப்போர்ட்டை முன்னாடி வைக்கிறாரு சிவம். சிவம் வச்ச ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, என்ன சிவம் இதெல்லாம்? சாரி சார், 2 கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றீங்க சிவம்? ஆமா சார், வினை தாக்குனது ஒரு பெண் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்ப ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது அது ஒரு ஆணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். அண்டு நகைக்கீரர்கள் அடியை வச்சு பார்க்கும் பொழுது வினைகிட்ட போதைப் பொருட்கள் பேக்ல இருந்திருக்கு சார். அந்த போதைப் பொருட்களை பிடுங்கறதுக்காக ஏதோ கொள்ள கும்பல் தான் வந்திருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி கேஷவ் வினையோட கொலையில என்ன நடக்குன்னு சொல்லி செக் பண்ண போற இடத்துல அதே மாதிரி ஒரு கொள்ளை கும்பல்கிட்ட மாட்டி தான் இந்த மாதிரி அடிபட்டிருக்காரு சார். அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்படிதான் சொன்னாங்க. பர்சனல் இவங்களுக்கு யாருக்கு எந்த விதமான பகை யாரு கூட இல்லை. மற்ற விஷயத்துல நல்லதா சார் இருக்காங்க.
அந்த கொள்ளை கும்பலை மட்டும்தான் சார் கண்டுபிடிக்கணும். அதனால இந்த கேஸை இப்போதைக்கு ஹேண்டில் பண்ண முடியாது சார். அந்த கொள்ளை கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இது இல்லாமல் எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் இருக்கு. அதை முடிச்சுட்டு இதை பார்க்கலான்னு இருக்கிறேங்க சார். உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா சிவத்தை பார்த்து, சரி ஓகே, இந்த கேஸ் அப்படியே தூக்கி போடுங்க. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பாருங்க. தேங்க்யூ சார். சல்யூட் அடிச்சுட்டு எஸ்பியோட ரூம்லேருந்து வெளியில் வந்து கதவை திறக்கும் பொழுது எஸ்பி கூப்பிட்டு, சிவம் சார், ஒரு கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அந்த கேஸுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்கும். நீங்கள் ஒரு கேஸை மேலே தூக்கி போடுறீங்க அப்படின்னா அந்த கேஸில் நிச்சயமாக ஏதாவது ஒளிஞ்சிட்டு இருக்கும். பட் அது நல்லதாகவே இருக்கும். அதனால தான் தூக்கி மேலே போட சொல்லியிருக்கேன். உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை நான் மதிக்கிறேன். அவர் சொன்னதுக்கு அப்புறமா சிரிச்சுட்டு மறுபடியும் சல்யூட் அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். ஆமாம், நியாயம் இருக்குது. நேற்று காலையில் ஸ்டேஷனில் வந்து பார்த்த ஆருத்ராவோட வாக்குமூலத்திலிருந்து தான் அவருக்கு எல்லாமே தெளிவாக வந்துச்சு. ஸ்டேஷனுக்கு வந்த ஆருத்ரா இன்ஸ்பெக்டரை பார்த்து தனியாக பேசணும்னு சொல்ல அவர் தனியாக கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆருத்ரா சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அவர் மனசுக்குள்ள பெருசாக பாதிப்பு ஏற்படுத்துச்சு. சொல்லுமா, பயப்பட வேண்டாம் சார். அன்னைக்கு வினையோட சைக்கிள் முன்னாடி போச்சு, பின்னாடி நான் வந்தேன். டக்குன்னு வினை அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா இவன் காட்டுக்குள்ளே போகிறான்னு நினச்சிக்கிட்டு நானும் போனேன் சார். போனவன் அங்கே போய் ஒரு சிகரெட் மாதிரி ஒன்றை எடுத்து அதில் ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி போட்டு மூக்கில் உறிஞ்சிட்டு சிகரெட் மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். குடிச்சிட்டு அந்த மரத்தில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டான். அப்படி சாஞ்சு உட்காந்து உன்னை பார்த்து எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி, அவன் கண்டிப்பாக போதை பொருள் தான் போட்டிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சாருக்கிட்ட சொல்லான்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன் சார். அப்படி வரும் பொழுது ஒரு அம்மாவும் பொண்ணுமே இந்த ஊசி பாசி எல்லாம் விற்றுட்டு வருவாங்கள்ல சார், அந்த மாதிரி வந்தாங்க. அந்த அம்மாவான பொண்ணுக்கே வயசு கம்மியாக தான் சார் இருக்கும். அந்த குழந்தை பொண்ணுக்கும் வயசு கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க அந்த காட்டு வழியாக தான் சார் போனாங்க. சைக்கிளில் வந்ததுக்கப்புறம் திரும்பி நான் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேண்டான்ட்டு வந்துட்டேன் சார். அப்புறம்தான் அவன் போதை அடிச்சிருக்கான், அந்த அம்மாவும் பொண்ணு அங்கே தனியாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்க்கும் பொழுது அந்த சின்ன பொண்ணை இவன் தூக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில் வந்து அந்த கீழே படுக்க வச்சா சார். அந்த அம்மா பின்னாடியே வந்து அவனை அடி நடிச்சாங்க சார். ஆனால் அவன் பலவந்தமாக அந்த பெண்ணை தப்பான இடங்களில் தொட ஆரம்பிச்சா சார். கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு 7லேருந்து 9 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணு கதற ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த அம்மா கையில் கிடைச்செல்லாம் எடுத்து அவனை அடித்தாங்க. கடைசியாக ஒரு பெரிய கட்டை எடுத்து அவன் மண்டையில் ஓங்கி அடித்து அவன் கை கால் எல்லாம் ஏறி போட்டு மிதிச்சாங்க சார். அவன் அப்படிதான் சார் கீழே விழுந்துட்டான். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் அவங்களோட கை கால் எல்லாத்துலேயும் துணி இருந்துச்சு சார். தலைமுச்சோடும் அவங்க துணி போட்டிருந்தாங்க. நல்லா நிறையா பாசியாக போட்டிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பொண்ணை தூக்கிட்டு வேகமாக ஓடிட்டாங்க சார். வினையை கொன்னது அந்த அம்மா தான் சார். இதை கேஷவ் சார் என்னை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். இதை அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கேஷவ் சாருக்கு இப்படி ஆனதுனால நான் உங்ககிட்ட சொல்லான்னு வந்துட்டேன் சார். என் பேர் மட்டும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்குங்க சார். கேஷவ் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு சார். கேஷவ் சாரும் லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப மோசம்தான் சார். என் கூட அகிலான்னு ஒருத்தி இருக்கா, அவளை மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு சார். அவள் சூசைட் பண்ணிக்கலாங்கிற லெவலுக்கு போயிட்டா சார். என்ன கூட 2-3 நாட்கள் அவர் என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி கூப்பிட்டாரு சார். ஆனால் நான் சிந்து மேடம் கூட போயிடுறேன் சார். சிந்து மேடம் கூட ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு, ஆனால் மேடம் பற்றி தெரிஞ்சோன்னே அவர் அமைதியாயிட்டார் சார். மேடம் பற்றி தெரிஞ்சோன்னா மேடம்க்கு கராத்தா அப்புறம் சிலம்பம் இதெல்லாம் தெரியும் சார். அது மட்டும் இல்லாமல் மேடம் வர்மக்கலையும் கற்றுருக்காங்க சார். என்ன சொன்னீங்க? வர்மக்கலை சார். சிந்துவா? ஆமாம் சார். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்லை சார், இதான் என் பேர் மட்டும் வெளியில் வராதுமா. அதுக்கப்புறம் அவட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்டு அவளை அப்படியே தாட்டி விட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு சீக்கிரட்டாக ஒரு நாள் முழுக்க சிந்துவை பற்றி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிந்து கற்றுக்கிட்டது, ஏன் கற்றுக்கிட்டது, சிந்து பழைய டான்ஸ் அகாடமியில் ஏன் ரிலீவ் ஆனான்னு, அப்படி எப்படி கிடைச்சதில்ல உண்மையான விஷயங்கள் ஒரு 20% தான் வெளியில் வந்தாலும் உண்மை என்னமோ எஸ்ஐக்கும் இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. கேஷவ் பற்றியுமே வினை பற்றி விசாரிச்சதுக்கு பெண்கள் விஷயத்தில் மோசம் நிறைய பேர்த்தோட வாழ்க்கை கெடுத்திருக்காங்கிற விஷயம் தெரிய வர இவங்க 2 பேருமே தற்காப்புக்காக தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அகிலாக்காக தான் சிந்து கொலை பண்ணியிருக்கணுங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு சிவம். அதுதான் உறுதி அப்படின்னும் தெரிஞ்சிருச்சு. ஒரு பெண் தன்னை தற்காப்பாத்துக்கிறதுக்காக தான் கொலை பண்றாளோ இல்லை ஒருத்தரை பலமா தாக்குறாளோ அப்படின்னா அது கொலையிலையோ இல்லை கொலை முயற்சியிலேயோ வராது, அது தண்டனையில வரும். தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எண்ணம் நல்ல ஆண்கள் மனசுல நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த கேஸை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த வெராண்டால நடந்துக்கிட்டு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு ஜீப்ல ஏறுறாரு இன்ஸ்பெக்டர் சிவம். எஸ்பிக்கு இன்ஸ்பெக்டர் சிவத்தை பற்றி தெரியாமையா போயிடும். ஜீப்ல ஏறி ஸ்டேஷன் நோக்கி போகவே எஸ்ஐட்டு இருந்து கால் வர அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. சார், கேஸ் க்ளோஸ்டு சார். சார்ட்ட பேசிட்டேன், தூக்கி மேலே போடுங்க.
சார் ஆனா என்னன்னு முடிக்கட்டும்? கொள்ளையாட்களை தேடிட்டு இருக்கிறோம். கொள்ளைக்காரங்க போதைக்காகவும் அவங்கிட்ட இருக்கிற நகைகளுக்காகவும் அவங்கள கொலை பண்ணிட்டாங்க, கொலை செய்ய முயற்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா அதுதான் நம்ம இனிமேல் மெயின்டைன் பண்ணவும் போறோம். அண்டு சார், இந்த விஷயத்த நீங்க எஸ்பி கிட்ட சொன்னீங்களா? இல்ல, உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்களும் யார்ட்டயும் சொல்ல வேண்டாம். இல்ல சார், சொல்ல மாட்டேன். ப்ராப்ளம் எதுவும் எதுவும் வராது. கவலைப்படாதீங்க. எல்லா கேஸும் கோர்ட்டுக்கு போய் தான் முடியணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நியாயமா கூட முடியலாம். சொசைட்டில நம்புற மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்களை சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஆனா அது நியாய தர்மத்தை பார்க்கறது இல்லைங்கிறது நமக்கே தெரியும். தற்காப்புக்காக ஒரு பெண் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக செய்யக்கூடியது எல்லாமே அந்த நீதி தேவதையே தனக்கு தீர்ப்பு கொடுத்துக்கிட்ட மாதிரி. அவ கண்ணதான் கட்டி வச்சிருக்கிறோம், கையாவது திறந்து விடுவோம். நாமளாவது சப்போர்ட் பண்ணலாம் சார். இன்ஸ்பெக்டர் சிவம் சொல்லிட்டு போனை வைக்கவே, அதுதான் உண்மை, அதுதான் நியாயம்னு அவருக்கும் தோண ஆரம்பிக்குது. அதுதானே உண்மை, அதுதானே நியாயம் கூட. தவறு பண்ணவங்க தைரியமா சுத்தும் பொழுது தண்டனை அனுபவிச்சவங்க எதுக்காக கூனி குறுகி இருக்கணும்? ஒரே ஒரு முறை வெளியில வந்தா இனிமேல் இந்த தண்டனைகள் நடக்காம தடுக்க முடியும். ஒரு சின்ன முயற்சி தான், பண்ணி பார்க்கலான்னு எல்லாரும் மனசுலயும் வர ஆரம்பிக்க சிந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறா. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.